வணக்கம். எல்லோரும் சுகமாக இருக்கலாம். இந்த கேள்வியை கேட்கும்போது மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. நல்லா தெரியும், இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற பல குடும்பங்கள் சுகமாகவும் இல்லை, சந்தோஷமாகவும் இல்லை அப்படின்ட்டு. நேற்றுக்கு அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷ்க்கு அப்புறம் ரொம்ப நான் வந்து பொதுவாகவே ஒரு எமோஷ்னல் க்ரீப். அனூசிஸ் கூட கேட்டிருந்தாங்க, ஏன் பிரியா மினி விளாக் போடலை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக போடுறதா ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போடலான்ட்டு கையில் சாதம் எடுத்துன்னு இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் ஒரு பருக்க கூட எனக்கு வாய்க்குள்ளே போகவே இல்லை. அந்த ஒரு உயிரை காப்பாற்றிட்டே கடவுளேன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை மிச்சம் இருக்கிற 250க்கு மேலே உள்ள உயிர்களை ஏன் கடவுளை கைவிட்டுட்ட அப்படின்ட்டு கோவப்பட்டேன், ஆத்திரப்பட்டேன், ஆர்கியூ பண்ணோம். எல்லாமே நாம் கடவுள்கிட்ட தானே பண்ண முடியும், வேறு யார்கிட்ட கேட்க முடியும்? 250 பேர் அப்படிங்கிறது 250 ஃபேமிலி. அதில் உள்ள அத்தனை மக்களும் எவ்வளவு துயரோடு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் நேற்றுக்கு. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து மூடை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கார்த்தால கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கில் இறங்கலாம், நம்ம மூடை கொஞ்சம் மாற்றணும், இல்லைனா இப்படியே ஃபங்காகி உட்காந்துட்டோன்னா அடுத்த வேலை எனக்கு ஓடவே ஓடாது. ஸோ இன்றைக்கி போட்ட லிஸ்ட்டு படி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் வேலையை. இன்னொரு சிஸ் கேட்டிருந்தாங்க, என்ன பிரியா வந்து சர்வன்ட் மைட் வச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வெசல் வாஷிங்க்கும் அதே மாதிரி பாத்ரூம் க்ளீனிங்க்கும் மட்டும் சர்வன்ட் மைட் வச்சுருக்கேன். மற்றபடி மாபிங் அதே மாதிரி பெருக்கிறது, துடைக்கிறது, இந்த மாதிரி க்ளீனிங்க்கெலாம் நானே தான் பண்ணுவேன். அது உடம்புக்கு எக்ஸசைஸாகவும் இருக்கும், நம்மளுடைய வேர்வை வெளியேறதுக்கு பல வகையில் உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் செலக்டிவான திங்ஸ் எல்லாம், அதாவது ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்த பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. லாங் வீடியோ போடுற ஐடியாவும் இருக்குது இன்றைக்கி மத்தியானம், ஏன்னா சாட்டர்டே அன்றைக்கி எப்பயும் போடுவேன். ஸோ அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிச்சன் தான் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது, அதை க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். இந்த சில்வர் பிளேட்ஸ்லாம் நான் எப்பயும் வந்து இந்த ரூபேரி அப்படிங்கிற ஒரு க்ளீனிங் ஏஜெண்ட்டை வச்சு தான் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ரமோஷன் வீடியோ இல்லை. 2:30 மணிக்கு நம்ம டெம்பிள் விளாக் வருது, பார்க்க தவறாதீங்க. நான் ப்ரீமியர்லேயும் போட்டிருக்கேன். ஸோ நிச்சயமாக பார்ப்பீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான விளாகில் உங்களை சந்திக்கிறேன். பை.